இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஏன்னா நான் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் லவ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் பேச போகிறோம். அது எப்போவுமே ஸ்பெஷல் தாங்க. ஏன்னா நமக்கு ஒருத்தவங்க முக்கியத்துவம் தராங்க, நம்மளோட கண்ணீருக்கு ஒருத்தவங்க மதிப்பு தராங்கன்னா அந்த இடத்துல தான் நம்ம குழந்தையா மாறும். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு 3 பேர்கிட்ட குழந்தையா மாறுவேன். ஏன் அப்படின்னாக்கா, எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, 2 அண்ணன் இருக்காங்க. அக்கா பேர் லக்ஷ்மி சொல்லியிருக்கேன், அப்புறம் டிகே அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க, அப்புறம் இப்போ சொல்ல போகிற அண்ணன் தான் பொங்கல் சீர் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அந்த அண்ணன் பேர் செவிலியர். அந்த அண்ணன் ஹஸ்பண்டுக்கு ஃப்ரெண்டு. அப்புறம் அவங்க எனக்கு 3 தடவை தான் நான் பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் இனி பாப்பான்னு ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க, தங்கச்சிமான்னு சொன்னாங்க. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு அவங்க கொடுத்து அனுப்புகிற விஷயத்துக்கு அளவே இல்லாத அளவுக்கு இருக்குது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்றும் எனக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இந்த பேனு, அந்த லஞ்ச் பாக்ஸு, ஹீட்டு, அதாவது ஆறி போன சாப்பாடாக இருந்தால் ஏதாவது ஒரு இடத்துல கரண்ட் வச்சு அதில் சூடு பண்ணிக்கிற அந்த ஹாட் பாக்ஸ் மாதிரி, அண்டு கிட்டன்னு குக்கர் 3 லிட்டரில் குக்கருன்னு சொல்லிட்டு இவ்வளோவுமே கொடுத்து அனுப்பிட்டு, அது மட்டும் இல்லாமல் தோட்டத்தில் காஞ்ச காய்கறிங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஏன்னா இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, என் தங்கச்சிக்கு நான் கொடுத்துருக்கேன், இது அண்ணனுடைய பொங்கல் சீருமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ணி என்ன அண்ணினாக்கா, உங்கள் அண்ணன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எங்கள் வீட்டு பொண்ணுமா நீ, உனக்கு நாங்கள் கொடுத்துருக்க சீரு, ஸோ அதனால் நீ இதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்திருக்கிற பொங்கல் சீரு அண்ணன் செவிலியர் அண்ணன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்து அனுப்புவார். தீபாவளி டைமாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஒவ்வொரு விஷயங்கள் கொடுத்து அனுப்பிகிட்டே இருப்பார். ஆனால் இது உனக்கு சீரு, இதுக்கு தான் நான் செய்கிறேன்னு சொல்ல மாட்டார். ஆனால் நான் ஒவ்வொரு விஷயமும் இல்லை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாத அளவுக்கு இது ஒவ்வொன்றுமே அவங்க பார்த்து எனக்கு கொடுத்து அனுப்புவாங்க. இந்த விஷயம் பாப்பாவுக்கு இருக்கட்டும், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், ஒன்று அவங்க கொடுத்து அனுப்பும்போது அதெல்லாம் பார்த்தும்போது நானே ஷாக் ஆவேன். இன்னும் வீட்டுக்கு பார்த்த மாதிரியே இருக்குது, ஆனால் இவங்க இதெல்லாம் கொடுத்துருக்கிறது எனக்கு இவ்வளோ யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக கொடுத்து அனுப்பியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நானே ஆச்சரியப்படுவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் எனக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ணன் வீட்டு சீரு அப்படின்னு நான் சொன்னாலும், சேவிலர் அண்ணன் எனக்கு கொடுத்துருக்க பொருள்னு காட்டினாக்கா நான் அவ்வளோ பொருளை காட்டலாம். ஹாட் பாக்ஸு இது, அப்புறம் இன்னொரு வாட்டர் ஹீட்டர் கிட்டன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கோட்டு, மழையில் நினச்சிட்டு போனாங்க, பசங்க நினையமாக இருக்கணும்னு பசங்களுக்கு கோட்டு, பசங்களுக்கு இந்த ஸ்கூலுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஃபைல்ஸ்ன்னு சொல்லி அவ்வளோ விஷயங்கள் எனக்கு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இவ்வளோவுமே அந்த அண்ணன் கொடுத்து, ஆனால் ஒன்று கூட அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு நல்ல உறவாக எங்களுக்கு கிடச்சிருக்காங்க. ஸோ இந்த உறவு எனக்கு கடைசி வரைக்கும் நீடிக்கணும்னு தான் நான் எப்போவுமே ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் நான் ஆசைப்படுவேன். அந்த மாதிரி தான் இப்போ இந்த அண்ணனாக இருக்கட்டும், லக்ஷ்மி அக்காவாக இருக்கட்டும், டிகே அண்ணாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே எனக்கு செஞ்சுட்டு இருக்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க.